Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது சூப்பரான ஒரு டிஷ் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து முட்டை எடுத்துர்க்கேன். முட்டையை வந்து வேக வச்சு ஆற வச்சிட்டேன். இப்போ இதோட ஷெல் எடுத்துக்கலாம். முட்டையை இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து லைட்டா ஸ்லிட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா கட் பண்ண கூடாது. சென்டர்ல இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையிலும் பாத்தீங்கன்னா தெரியும். நான் இந்த அளவுக்கு தான் போட்டுர்க்கேன். இந்த ஓரமும் கேப் விடணும். பக்கத்துல கொடுத்துருங்க. இதே மாதிரி லைட்டா ஸ்லிட் பண்ணணும். ரொம்ப அழுத்திலாம் ஸ்லிட் பண்ணக்கூடாது. இதே மாதிரி நான் எல்லா சைடும் ஸ்லிட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ இந்த சைடு ஃபுல்லா ஸ்லிட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்க மேலே இதே மாதிரி லைட்டா ஸ்லிட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு கிராஸ் தான். இந்த அளவுக்கு. இங்கேயும் வந்து ரொம்பலாம் ஃபுல்லாக பண்ணக்கூடாது. பண்ணினா முட்டை உடஞ்சிட்ரும். இந்த சைடும் அதே மாதிரி பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா தெரியும். கிராஸ் மாதிரி போட்டிருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு காட்டுறேன். இது ஃபுல்லாக ஸ்லிட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பில் கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி இது வந்து டீப் ஃப்ரை கிடையாது, ஷாலோ ஃப்ரை தான். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். முட்டையை எடுத்துட்டு இந்த அளவுக்கு உள்ள நல்லா தேய்ச்சி விட்ருங்க. அந்த உப்பு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு வந்து ஃபுல்லாக எல்லா பக்கம் கோட் ஆகணும். உள்ளுக்குள்ளே போகணும். இப்போ இதை வந்து கடாயில் எண்ணெய் வச்சிருக்கேன். இதில் வந்து போட்டுடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். மொத்தமாக போட்டு பண்ணக்கூடாது. ஒரு முட்டையாக தான் பண்ணணும். இப்போ ஒரு சைட் பொரிஞ்சிருச்சு. லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். எதுக்காக நம்ம வந்து ஸ்லிட் பண்ணுறோம் முட்டையில் அப்படின்னாக்கா, முட்டை வந்து முழுசாக வந்து போடும்போது வெடிக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்லிட் பண்ணுறது. அதே மாதிரி உள்ளுக்கு அந்த மசாலா போணுச்சுனாக்கா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடுறேன். மீதி முட்டையும் பொரிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்மளோடது முட்டை ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு லைட்டாக ஸ்லிட் பண்ணி காட்டுறேன். உள்ள மசாலா எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நம்மளோட முட்டை ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை லைட்டாக ஸ்லிட் பண்ணி காட்டுறேன் எப்படி உள்ள மசாலா போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு மசாலா உள்ள கோட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. நாம் வீட்டில் செய்கிற எந்த ரைஸ்க்காக இருந்தாலும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நார்மலாக வெறும் முட்டை வேக வச்சு சாப்பிட்றத விட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சே தான் ஈஸியாக சிம்பிளாக செய்கிறது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். Thanks for watching.